அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக சூப்பரா, அதுவும் என்ன டாபிக் அப்படின்னா தண்ணீர். நம்ம குடிக்கிற தண்ணி, அதுவும் இல்லாம நம்ம பயன்படுத்துற தண்ணீர் எல்லாத்தையுமே எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும்னு பேசுறதுக்காக வந்திருக்காங்க. உங்க பேர் என்ன? அஃப்ரோஸ் ஜமீலா. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட். சூப்பரா பேசிடலாமா? ஆல் தி பெஸ்ட். இவனிடம் நிறமும் இல்லை, மனமும் இல்லை, அனைத்து தன்மை கொண்ட மனிதராகிய உங்களுக்கு இவன் மிகவும் அவசியம். இவன் ஒரு சொட்டு கூட உங்களுக்கு பொன் போன்றது. அப்படிப்பட்ட புனிதமான நீரை பற்றி தான் இப்பொழுது நான் பேச வந்துள்ளேன். இங்க கூடியிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். என் பேர் அஃப்ரோஸ் ஜமீலா. நான் 6ஆம் வகுப்பு இ பிரிவு ஜெயராம் பப்ளிக் பள்ளியில் படிக்கின்றேன். நான் இப்பொழுது தண்ணீரை பற்றி பேச வந்துள்ளேன். நீரின்றி அமையாத உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத உலகு என்பது திருவள்ளுவர் வாக்கு. உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் நீர் தான் உயிர் தருகின்றது. நாம் நீரை குடிப்பதற்கும், சுத்தம் செய்வதற்கும், சமையல் செய்வதற்கும், உடல்களை சுத்தம் செய்வதற்கும் போன்றவற்றுக்காக நாம் நீரை பயன்படுத்துகிறோம். ஆனால் ஏரிகள், கடல்கள், ஆறுகள் போன்றவற்றை மனித நடவடிக்கைகள் மாசடைகின்றன. உதாரணத்துக்கு நாம் தண்ணியில் பிளாஸ்டிக் பொருட்களை போடுகின்றோம். அது தண்ணியை மாசடைகின்றது. உலக தண்ணீர் தினம் மார்ச் 22ஆம் தேதி ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்றது. தண்ணீர் என்பது உயிர்நீர் என்று அனைவரும் அறிய வேண்டும். மலைகள் தரும் காடுகளை வளர்த்த வேண்டும். மழைநீரை சேமிக்கும் திட்டத்தை கொண்டு வர வேண்டும். நீரை பயன்படுத்தி நாம் உணவுகளையும் உற்பத்தி செய்ய முடியும். நாம் நீரை பயன்படுத்த வேண்டும், ஆனால் ஒருபோதும் வீணடிக்க கூடாது. எத்தனையோ மக்கள்களும் மிருகங்களும் நீர் இல்லாமல் கஷ்டப்படுகின்றன. அதனால் நம்ம ஒருபோதும் நீரை வீணடிக்க கூடாது. நீர் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, மிருகங்கள், செடி கொடிகள், அனைத்து உயிரினங்களுக்கும் நீர் தான் உயிர் தருகின்றது. அப்படிப்பட்ட நீரை நாம் ஒருபோதும் வீணடிக்கவே கூடாது. இறுதியாக நான் கூற வருவது, நீரை பயன்படுத்தணும், ஆனால் ஒருபோதும் வீணடிக்க கூடாது. நாம் நீரை சேமிப்பது என்றால் உயிர்களை சேமிப்பது என்று அர்த்தம். நாம் நீரை சேமிப்போம், வளமான பூமியை விட்டு செல்வோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் சூப்பராகவே அவங்களோட ஸ்பீச்சை கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற தண்ணியெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொன்னாங்க. இதே மாதிரி நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற தண்ணியெல்லாம் எப்படி நம்ம அந்த வேஸ்ட் ஆகாமல் சேவ் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு வரைமுறையும் இருக்கு. இப்போ நம்ம பாத்திரம் கழுவுறோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து தென்னை மரத்துக்கு போற மாதிரியும், நம்ம குளியல் அறையில இருந்து வெளியில வர தண்ணிக்கு போற இடத்துல வாழை கன்றுகள் நட்டு வைக்கணும். நம்மளோட வேலி ஓரத்துல சீத்தா மரங்கள், இந்த மாதிரி நம்ம வீட்டை சுத்தி நமக்கு தேவையான மரங்கள் எல்லாத்தையுமே நட்டு வச்சோம் அப்படின்னா அது நமக்கு பயன்படுறது மட்டும் இல்லாம நம்ம தண்ணியும் வேஸ்ட் ஆகாம பாத்துக்கலாம். நிலத்தடி நீருமே சேவ் ஆகும். ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்க கூட யார் வந்திருக்கா? அம்மா, அப்பா. வாங்க, சொல்லுங்க மேம், உங்க பொண்ணு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? நல்லா பண்ணாங்க. தமிழில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் கூட தமிழில் பேசினதில்லை. அதனால் அவள் ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டா. இதுக்கு ஃபஸ்ட்டு யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா தமிழ் மேம்க்கு தான். நேற்று ஈவினிங் நான் அவங்கள பார்த்தப்ப சூப்பராக சொல்கிறா மேம் அப்படின்னு அவங்க சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன மேம் சூப்பராக சொல்கிறாளா அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியம். ஏன்னா அவளுக்கு தமிழ் படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எனக்கு ஹாப்பி, சந்தோஷம்தான் அவள் இவ்வளோ பேசுனது. முதல் தடவை இவங்க தமிழ்ல பேசுறாங்க அப்படிங்கிறத ஒத்துக்கவே முடியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு உச்சரிப்புகள் எல்லாமே ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் இருந்தது. சொல்லுங்க சார், எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? பெருமையாக இருக்குது எனக்கு. எங்கள் அப்பா ஸ்டேஜில் பேசுவார், அதுக்கப்புறம் என் பொண்ணு பேசுகிறா, நான் பேசலை. அதுக்கு பெருமையாக இருக்குது எனக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் நிறைய மேடைகள் ஏறணும். ஆல் தி பெஸ்டா. SS வர்மா டிவி வழங்கக்கூடிய பேச்சரங்கம். இது தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்களுக்கான தேடல்ல குழந்தைங்க எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததான் நம்ம கூட, உங்க பேர் என்ன? பாலமுரளி கிருஷ்ணா. பாலமுரளி கிருஷ்ணா, என்ன டாபிக் பேச போறீங்க? மரங்களை வெட்டுவதால் என்னென்ன தீமைகள் வருகிறது. சூப்பரா பேசிடலாமா? ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாலமுரளி கிருஷ்ணா. நான் 6ஆம் வகுப்பு பிரிவு ஜெயராம் பப்ளிக் பள்ளியிலிருந்து பேசுகிறேன். நான் இப்பொழுது மரங்களை வெட்டுவதால் என்னென்ன தீமைகள் வருகிறது என்பதனை பற்றி பேசப் போகிறேன். மரங்களை வெட்டுவதால் காலநிலை மாற்றம், மண்ணரிப்பு, வெள்ளம், பல்லுயிரிழப்பு மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலையின்மை போன்ற பல எதிர்மறை விளைவுகள் ஏற்படுகின்றன. முக்கிய விளைவுகள்: காலநிலை மாற்றம். மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி வைத்திருப்பதால் காலநிலை மாற்றத்தை தடுக்கின்றன. அவர்களை அழிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுவது மட்டுமல்லாமல் அந்த மரத்தின் அழிவு இந்த வளிமண்டலத்திலேயே ஏற்படுகின்றன. மண்ணரிப்பு. மரங்களின் வேர்கள் மண்ணை இறுக்கமாக பிடித்து வைத்திருப்பதால் மண்ணரிப்பை தடுக்கின்றன. அவர்களை அழிக்கும் போது மண்ணரிப்பு அதிகமாக ஏற்படுவது மட்டுமல்லாமல் படிப்படியாக உலகம் பாலைவனமாக மாறுகின்றன.
பல்லுயிரிழப்பு. காடுகள் பல வகையான தாவரங்கள் மற்றும் விலங்குகளுக்கு உயிர் தருகின்றன. அவர்களை அழிக்கும் போது அந்த வாயில்லா ஜீவனின் வீட்டை நீங்கள் படித்து வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் யோசிகள், உங்கள் வீட்டை உங்களிடம் இருந்து படித்து வைத்திருந்தால் உங்களுக்கு தண்ணீர், உணவு போன்றவற்றை கிடைக்காதல்லவா? அதுபோல்தான அந்த வாயில்லா ஜீவனுக்கும் இருக்கும். மரங்கள் தான் அந்த வாயில்லா ஜீவனுக்கு தண்ணீர், உணவு போன்றவற்றை கொடுக்கின்றன. வாழ்வாதார பகுதி. பல பழங்குடி மக்கள் தனது வாழ்வாதாரத்திற்காக காடுகளே சார்ந்துள்ளனர். அவர்களை அழிக்கும் போது படிப்படியாக அந்த வாழ்வாதாரம் படிப்படியாக ஏறுகின்றன. உதாரணமாக 2004ஆம் ஆண்டில் பல பழங்குடி மக்கள் மரங்களை வெட்டினர். அதனால் வெள்ளம் ஏற்பட்டது. அதில் பல குழந்தைகள், பல குடும்பங்கள் இறந்துவிட்டன. பாரதிதாசன் தண்ணியை சேமிப்பதற்கும் மரங்களை வெட்டாமல் இருப்பதற்கும் ஒரு பாடலை பாடினன். தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினோம், தூய தமிழ் கொண்டெழுப்பினோம், தீங்கிரு பகைவரை இவை நின்று நீக்குவோம், செந்தமிழுணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம், பண்டை பெரும் புகழ் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மாயன் எங்கட்கும் இங்குற்று நரிகளால் தொல்லையா, தமிழ் காப்போம் என்றோம் எழுந்தாரா இல்லையா, தமிழ் குயிர் தர இசைந்தாரா இல்லையா, தமிழ் வாழ்ந்த தமிழர் வாழ்வார் இருந்தோம், தமிழர் மார்த்தட்டு வந்தாரா இல்லையா, தீலி நடிதான் நடுங்கிற்றா இல்லையா, முந்தா நாள் விட்ட பிஞ்சுகள் தமிழை முறுக்கெண்ணுதல் மரமே இல்லதா என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்பவே அழகான உச்சரிப்பு மட்டும் இல்லாம தமிழ்ல இருந்து பாரதிதாசனோட பாடலை எடுத்து அதையுமே ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. சூப்பரா பண்ணியிருக்கீங்க. உங்க வீட்ல இருந்து யார் வந்திருக்கா? அப்பா, அம்மா, தாத்தா. கூப்பிடுங்க நீங்களே. வாங்க. சொல்லுங்க, உங்க பேரனை பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க? என் பேர் முருகேசங்க. நான் கொஞ்சம் காமெடியாக தான் வீட்டில் பசங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். நல்லா டான்ஸ் ஆடும், பேசணும், நல்லா பேசுவோம். பாத்ரூம் அங்கே போனால் டான்ஸ் ஆடிட்டு குளிக்கும் போது அதான் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதனால் பிள்ளைங்களுக்கு வந்து நாம் தான் கொஞ்சம் உற்சாகப்படுத்தி ஜாலியாக கையை தட்டி கொடுத்தா கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணி நல்லா இப்போ முன்னுக்கு பேசணும்னு சொல்கிறேன். சரிங்கப்பா. விளையாட்டா ஆரம்பிச்சதை ரொம்ப சீரியஸாகவே நீ வந்து நல்ல பேச்சாளராக வருவேன் தாத்தா என்கரேஜ் பண்ணிட்டாரு. சொல்லுங்கள், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அவர் எப்பயுமே வந்து ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் எப்பயுமே எல்லா இதுலேயுமே கலந்துக்குவார். இது மட்டும் இல்லை, பேச்சு போட்டிட்டு இல்லை, டான்ஸு எதுனாலுமே அவரே ஓனாக பண்ணுறாரு. அதனால எங்களுக்கு அப்ரிஷியேட்டாக இருக்குது. நான் என் வயசில் வந்து ஸ்டேஜில் ஏறினதில்லை, எனக்கு நேர் ஆப்போசிட்டாக எல்லாமே பண்ணுறாரு. அது எனக்கு நல்லா உற்சாகமாக இருக்குது, என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாக இருப்பான்னு இருக்கும். தேங்க்யூ சார். நீங்கள் ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? அந்த கண்டென்ட் எல்லாம் அவனே தான் மேம் எல்லாமே ரெடி பண்ணிக்குவான். நாங்கள் எதுவும் ரெடி பண்ணி கொடுக்க மாட்டோம். எல்லா ஒன்றும் அவனே ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம். எல்லாமே அவன் தான் ரெடி பண்ணி பண்ணுறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கு மேம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. அடுத்ததாக நம்ம கூட அவரோட திறமையை காட்டுறதுக்காக இளன் வெங்கட் இருக்காரு. சொல்லுங்கள், என்ன டாபிக் பேச போகிறீங்க? தண்ணீரின் பாதுகாப்பு. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். சூப்பராக பேசுங்க. தாய்மண்ணுக்கும் தமிழன்னைக்கும் என் முதற்கண் வணக்கம். என் பெயர் இளன் வெங்கட். நான் 6ஆம் வகுப்பு பிரிவு ஜெயராம் பப்ளிக் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கின்றேன். இன்று நம் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் கூற வந்துள்ளேன். அது தண்ணீர். தண்ணீரே உயிர் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நிஜத்தில் நாம் தான் அந்த தண்ணீரை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில் 71% தண்ணீராக இருந்தாலும் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் 3%த்திற்கும் குறைவாகத்தான் உள்ளது. இந்த சிறிய 3% தண்ணீரையும் நாம் சரியாக பாதுகாக்கவில்லை என்றால் எதிர்காலம் மிகவும் ஆபத்தாக இருக்கும். நம் நாட்டில் பல இடங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது. நதிகள் மற்றும் குளங்கள் வறண்டு போகின்றன. மனிதர்கள் பல கிலோமீட்டர்களுக்கு தூரம் நடந்து சென்று குடிநீர் எடுக்கின்றனர். ஆனால் அதே சமயம் நாம் வீட்டில் தண்ணீரோட பாடுபடாமல் இருக்கிறோம். தண்ணீரின் பயன்கள். தண்ணீரை நாம் பல செயல்களை செய்வதற்கு நாம் பயன்படுத்துகிறோம். தண்ணீரை நாம் குடிக்கவும், சமையலுக்கும், தொழில்நுட்பத்திற்கும், மின்சார உற்பத்திக்கும், போக்குவரத்துக்கும், தினசரி செயல்களுக்கும் மற்றும் நாம் செய்யும் இந்த தினசரி செயல்களை செய்வதற்கு நாம் பயன்படுத்துகிறோம். நாம் தண்ணீரை எப்படிலாம் சேகரிக்கலாம். தண்ணீரை நாம் குளிக்கும் பொழுது அளவாக பயன்படுத்தலாம். மழை நீரை சேமிக்கலாம். மரங்களை நட்டலாம். குளிக்கும் பொழுது தண்ணீரை அளவாக பயன்படுத்தலாம். உடைந்து போன குழாய்களை உடனே சரி செய்யலாம். பற்கள் துறக்கும் பொழுது, கைகள் கழுவும் பொழுது குழாய்களை மூடலாம் போன்ற பல செயல்களை நாம் செய்யலாம். நாம் தண்ணீரை சேமிப்பது ஒரு பொறுப்பு மட்டுமல்ல, அது ஒரு கடமை.
நமது எதிர்காலத்திற்கும் நமது குழந்தைகளின் எதிர்காலத்திற்கும் இன்று நாம் எடுக்கும் இந்த சிறிய நடவடிக்கைகள் மிகவும் முக்கியமானவை. தண்ணீரை பாதுகாப்பது என்றால் வாழ்க்கையை பாதுகாப்பதற்கே சமம். வள்ளுவரே நீரின்றி அமையாத உலகெனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்று தண்ணீரின் பெருமையை கூறியுள்ளார். இறுதியாக நான் ஒரு சிறிய செய்தியை கூற விரும்புகிறேன். இன்று ஒருவன் 1 லிட்டர் தண்ணீரை சேமித்தால் நாளை ஒரு குடும்பம் ஒரு நாள் வாழ முடியும். இன்று நாம் செய்யும் இந்த சிறிய செயல்கள் நாளை ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். தண்ணீரை சேமிப்போம், வாழ்க்கையை காப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இளன் வெங்கட் சூப்பராகவே தண்ணீரோட முக்கியத்துவம் சொல்லியிருக்காரு. இளன் வெங்கட், நீங்கள் தண்ணி எவ்வளோ சேவ் பண்ணுறீங்க? நான் பற்கள் துறக்கும் போதெல்லாம் நான் சொல்லட்டா? நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க. இப்போ இருக்க பசங்க எல்லாருமே தண்ணியை எப்படி சேவ் பண்ணுறாங்கன்னா, வீட்டில் இருந்து லஞ்ச் பேக்கில் எவ்வளோ தண்ணி வாட்டர் பாட்டிலில் கொடுத்து விட்றாங்களோ அதில் அப்படியே முழுசாக எடுத்துகிட்டு வர்றது, இல்லைன்னா பாதி எடுத்துகிட்டு வர்றது. தண்ணியே குடிக்கிறது இல்லை. தண்ணியை எந்த அளவுக்கு சேவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணியை நம்ம குடிக்கவும் செய்யணும் இல்லையா? கொடுக்குற தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இங்கே இருக்க எல்லா குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பார்க்குறவங்களுக்கும் தான். சூப்பராக பண்ணியிருக்கீங்க. உங்கள் கூட யார் வந்திருக்கா? எங்கள் அம்மா. வாங்க. ஆக்சுவலாக எனக்கே இப்போ வரைக்கும் வந்து ஸ்டேஜ் ஏறி பேசுனா ஒரு ஃபேர்னஸ் இருக்கும். ஆனால் அவர் இந்த வயசுலேயே ஸ்டேஜ் ஏறி பேசுகிறதே பெரிய விஷயம். எப்படி பேசுகிறாங்கிறதுல ஃபியர்னஸ் இல்லாமல் பேசுகிறது வந்து பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ இளன். எஸ்.எஸ். வர்மா டிவி வழங்கக்கூடிய பேச்சரங்கம். இது தமிழகத்தின் தலைசிறந்த பேச்சாளர்களுக்கான தேடல். இதுல வசந்தகுமார் தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்காரு, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். சொல்லுங்க வசந்தகுமார், நீங்க என்ன டாபிக் பேச போறீங்க? சமூக நீதி. சமூக நீதி. உங்களோட டிராவல் எப்படி இருந்தது? தஞ்சாவூர்ல இருந்து சேலம் வந்திருக்கீங்க. எதுல பாத்தீங்க ஆடு? டிவில தான் பார்த்தேன். டிவில பாத்தீங்களா? டிவில பார்த்துட்டு தஞ்சாவூர்ல இருந்து இங்க வந்திருக்காரு பார்ட்டிசிபேட் பண்ண. ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். உள்ளங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடையுள் நறுமலரே, ஒளியுமிழ் புதுநலவே, அன்பே அழகே அமுதே உயிரே இன்பமே இனியதென்றலே, பனியே கனியே பசுந்தோகை மலரே, பலரச சுவையே, மண்பத உலக்கே, மாணிக்க சுடரே என்றெல்லாம் அழைத்திட தோன்றுகின்றது. இருப்பினும் தமிழே உன்னை தமிழே என்று அழைத்திடுகின்ற பொழுது வருகின்ற இன்பம் வேறெதிலும் இல்லை என்ற கலைஞரின் கவிதையை அவை முன்னே சமர்ப்பித்து என் உரையினை தொடங்குகின்றேன். உங்கள் கரவொலிகளோடு. கரவொலின்னு சொன்னால் கைதட்டணும். கரவொலியை கூட காது கேட்பின் கேட்டு பெற வேண்டிய இந்த காலத்தில் எவ்வாறு கலவரமற்ற கலாச்சாரமுடைய ஒரு தூயமான சமூக நீதியை நான் பேசப் போகிறேன். அவ்வாறே பேசினாலும் உங்களுக்கு எப்படி புரிய போகிறது என்று தெரியவில்லை. இருப்பினும் நேரம் கருதி தலைப்பினுள் நுழைகிறேன். எடுத்துக்கொண்ட தலைப்பு சமூக நீதி. சமூக நீதியற்ற ஒரு தேசத்தின் விடுதலை ஆதிக்க சாதியினருக்கே வழிவகுக்கும் என்று சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள். அதனால்தான் 1925ஆம் ஆண்டு ஈரோடு நகர்மன்ற தலைவர் பதவி உட்பட 26 பதவிகளையும் காங்கிரஸ் கட்சியோடு தூக்கி எறிந்து பொதுவாழ்வுக்கு வந்தார். அன்றைய காலம் சாதி மற்றும் சாதிய துவேர சக்திகளால் அடக்கி போன ஒரு காலம். அந்த காலத்தில் ஒரு தனி மனிதன் தன்னுடைய சுயவாழ்வில் இருக்கின்ற பொழுதே ஆரிய சக்திகளின் எதிர்ப்புகளை மீறி, ஆன்மீக சக்திகளின் எதிர்ப்புகளை மீறி தன்னுடைய தங்கைக்கு விதவை திருமணம் செய்து வைத்த பிறகு பொதுவாழ்வுக்கு வருகிறார் என்று சொன்னார். அது தந்தை பெரியாராக மட்டும்தான் இருக்க முடியும். அதன் பின்பு எந்த விதமான ஒரு சரித்திரத்திலும் அது போன்ற தலைவர் உருவாக்கப்படவில்லை. மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்பதனை உணர்த்தியவர் தந்தை பெரியார் அவர்கள். அவர் அன்றைக்கெல்லாம் நாம் தோளில் துண்டு அணிய முடியாது, காலில் காலணி அணிய முடியாது. ஏன்? வைக்கம் நகருக்குள்ளே நாம் செல்ல முடியாது. அப்படிப்பட்ட வைக்கம் நகரின் இன்றைய நகர்மன்ற உறுப்பினர் தாழ்த்தப்பட்ட உறுப்பினர், இன்றைய வைக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்று சொன்னால் பெரியாரின் குரல், அன்றைக்கு பெரியாரின் குரல் இன்று வரை ஒலித்த காரணத்தினால்தான் இன்றைக்கு வைக்கம் நகருக்குள் நாம் எல்லாம் தலை நிமிர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலும் இன்றைக்கு பெரியாரின் குரல் ஒலித்து கொண்டிருக்கிறது என்பதனை நீங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது. பெரியார் மட்டும்தானா? அம்பேத்கர்னு ஒருத்தர் இருக்கிறார், இந்தியாவுடைய சட்ட மேதை. அவரை பற்றி சொல்லியே ஆகணும். எவன் ஒருவன் பள்ளிக்கு கோணிப்பையோடு வர வேண்டும் என்று சொன்னார்களோ, எவன் ஒருவனுக்கு முடிவெட்ட மாட்டேன் என்று சொன்னார்களோ, எவன் ஒருவன் நீ படிக்க கூடாது என்று சொன்னார்களோ, அவர் எழுதினார், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினார். பாராளுமன்றத்திற்குள் நீ வரக்கூடாது என்று சொன்னவரெல்லாம் எழுதி நின்று கையெடுத்து கும்பிட்டு ஐயா வாங்கன்னு வரவேற்கின்ற விதமாக அவர் நடந்து கொண்டார் என்று சொன்னால் அவருடைய கல்வி, அவருடைய தன்னம்பிக்கை, அவருடைய முயற்சி.
அதிலெல்லாம் அவரால் எதுவும் பண்ணியிருக்க முடியாது. அதற்காக தான் தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார், நீ எதையும் போட்டு குழப்பிக்காத, எல்லாத்தையும் விட உன்னோட அறிவு பெரிது. எதை விட அறிவு பெரிது? உன் சாஸ்திரத்தை விட அறிவு பெரிது. அதுக்கு ஒரு பொன்மொழி அவர் சொல்வார், நான் சொல்லவில்லை, அவர் சொன்ன ஒரு பொன்மொழி. உன் சாஸ்திரத்தை விட, உன் சம்பிரதாயத்தை விட, உன் முன்னோர் வழக்கத்தை விட, உன் வெங்காயம் விளக்கமாத்தை விட இங்கு அறிவு பெரிது. அதை சிந்தித்து செயல்படு என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் என்று சொன்னால் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, மாற்று கருத்திற்கு இடமே இல்லை என்று சொல்லலாம். அந்த வகையில் தந்தை பெரியார் அவர்கள் தமிழர் வரலாற்றில் ஒரு அழிக்க முடியாத சாசனம். நீங்கள் எந்த வரலாற்று புத்தகத்தை வேண்டுமானாலும் எடுத்து பாருங்கள், எல்லோரும் ஒரு பொய்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். தமிழை பெரியார் காட்டுமிராண்டி மொழி என்று தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட உச்சரித்தது கிடையாது. இது உண்மை. தமிழர்களாக நீங்கள் எல்லோரும் சாதிய சாக்கடைகளில் ஊறிப்போய் காட்டுமிராண்டிகளாக இருந்தால் தமிழும் காட்டுமிராண்டி மொழியாகி ஆகிவிடும் என்று எச்சரித்தார் ஒழிய தமிழை காட்டுமிராண்டி மொழி என்ற தந்தை பெரியார் சொன்னதே கிடையாது. பிரம்மனின் கண்களிலிருந்தும் கால்களிலிருந்தும் தொடைகளிலிருந்தும் முகத்திலிருந்தும் மனிதன் தோற்றுவிக்கப்பட்டான் என்ற கட்டுக்கதைகளை பரப்புகிறார்கள். வேணம் மோதம் யாதம் செய்பவன் சத்திரன், பயிர்களை விளைவித்து அவன் வாழ்பவன் வைத்தியன், மேற்சொன்னவர்களுக்கெல்லாம் பணிபுரிகிற நாம் சூத்திரர்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? இது வரலாற்றில் எப்படிப்பட்ட ஒரு கொடுமை அல்லவா? இது போக்கப்பட வேண்டும் என்றால், இதுதான் சாஸ்திரம் என்றால் இது ஒழிக்கப்பட வேண்டும், இதுதான் சம்பிரதாயம் என்றால் இது மண்ணோடு மண்ணாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லிக்கொண்டு விரைபடுகிற நான் ஆசைப்படுகிறேன். ஒரு முறை தந்தை பெரியார் அவர்களிடம் ஒரு கேட்டாராம், ஐயா நீங்கள் எல்லாரும் நல்லதான் பண்றீங்க, ஆனா நீங்க கடவுளை மட்டும் எதிர்க்கிறீங்கன்னு கேட்கின்ற பொழுது பெரியார், நீ எங்கப்பா போறான்னு கேட்டாராம். நான் கோயிலுக்கு தான் போறேன்னு சொல்றாரு. நானும் வரேன் அந்த கோயிலுக்குள்ள போறாரு. பூசாரி பார்த்துட்டு கேட்கிறாரு பெரியாரை பார்த்து, நீ தான் கடவுள் இல்லைன்னு சொல்லுவேயா, இங்க எதுக்கு வந்தேன்னு கேட்டாராம். அதற்கு பெரியார் சொல்கின்றார், அதைத்தான் நானும் சொல்றேன், இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆமா உள்ள இருக்குல்ல அந்த சிலை, அது தங்கமா வெண்கலமான்னு கேட்டிருக்கிறாரு. அதற்கு பூசாரியே சொல்லியிருக்கிறார், அது கல்லியா அப்படின்னு. பாரியா, நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க. பூசாரி சொல்றாரு, இனியும் நீங்க நம்பலைனா உங்களை யாராலும் திருத்த முடியாது என்று சொல்லுகின்றார். ஓரிரு கவிதை வரிகளோடு முடிக்கிறேன். அறிவின் கடலை கடைந்தவனாம், அமிர்த திருக்குறள் படைத்தவனாம், பொறியின் ஆசையை குறைத்திடவே பொருந்திய நூல்கள் உரைத்திடுவான். தமிழ்ல நின்றொரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு. கவிதை சுவடுகள் வடித்தெடுத்தான், கலைஞர் கவி என பெயர் கொடுத்தான். தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேலென பேசிடுவான். மானம் பெரிதென உயிர் விடுவான், மற்றவருக்காக துயர்ப்படுவான். தமிழால் எங்கி தமிழிலேயே மயங்கி விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடுவர் பாண்டியராஜ் அவர்கள் ஆரம்பத்திலேயே சொன்னாரு, நம்மளோட சிந்தனை, நம்ம சொல்லக்கூடிய அந்த உணர்ச்சி பூர்வமான கருத்துக்கள் ஆகட்டும், நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்போட ஆழம், இது எல்லாத்தையுமே இறங்கி பார்த்துட்டாருன்னு தான் சொல்லணும். அவ்வளோ அழகா கடைசி வரைக்கும் அவர் என்ன பேசுறாருன்னு எல்லாரும் கவனிக்கிற அளவுக்கு சூப்பரா பேசியிருக்காரு. கங்க்ராட்ஸ் வசந்தகுமார். உங்க கூட யாரும் வந்திருக்கா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்ததா நம்ம கூட அவரோட பேச்சு திறமையை நிரூபிக்கிறதுக்கு விஸ்வந்த் இருக்காரு. சூப்பரா பேசிடலாமா? எஸ். என்ன டாபிக் பேச போறீங்க? மரங்களை வெட்டுவதால் என்ன தீமைகள் மற்றும் மரங்களின் பயன்களை பற்றி கூறும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பேர் வி விஸ்வந்த். நான் 6ஆம் வகுப்பு பிரிவு ஜெயராம் பப்ளிக் மேல்நிலைப்பள்ளியில் படிக்கின்றேன். நான் இங்கு மரங்களை வெட்டுவதால் என்னை தீமைகள் மற்றும் மரங்களின் பயன்களை பற்றி கூற வந்துள்ளேன். மரங்கள் நமக்கு நிறைய சுவாசிக்க காற்று தருகின்றன. நாம் சுவாசிக்க காற்று மிக முக்கியம் அல்லவா? மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை சுவாசித்து நமக்கு ஆக்சிஜனை வெளியிடுகிறது. மரங்களை வெட்டுவதால் கார்பன் டை ஆக்சைடு அதிகரித்து பூமியை வெப்பமயமாக்குகிறது. வெப்பம் அதிகமாக பனிக்கட்டிகள் உருகி கடல் மட்டம் அதிகரித்து வருகின்றன. காலநிலை மாற்றத்தால் வெள்ளம், சுனாமி, நிலச்சரிவு, நிலநடுக்கம் போன்றவை மனிதர்கள் எதிர்கொள்ள வேண்டும். மழை, மரங்கள் இருந்தால்தான் மழை வரும், அதனால் மழை பெறலாம். இதன் மூலம் வேளாண்மை சிறப்பாக நடைபெறுகின்றன. மேலும் நீரின் ஆதாரங்கள் நிரம்புகின்றன. மண்ணரிப்பு மற்றும் நிலச்சரிவு. மழை காலத்தில் மரங்கள் தங்கள் வேர்களை பயன்படுத்தி மண்ணை இறுக்கமாக பிடித்துக் கொள்கின்றன. மரங்களை வெட்டுவதால் மழை நீரோடு மண் அடித்து செல்கின்றன. இதைத்தான் நாம் மண்ணரிப்பு என்று கூறுகின்றோம். இதனால் பாசன வசதி குறையும். மேலும் நீர்
ஆறுகள், ஏரிகள், குளங்கள் போன்றவை அடைப்பு ஏற்படும். மேலும் நிலச்சரிவும் ஏற்படும். மரங்கள் வளர்ப்பதால் மண்ணரிப்பு மற்றும் நிலச்சரிவை தடுக்க முடியும். உயிரின அழிவு. மரங்களில் தான் பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், புழுக்கள் வாழ்கின்றன. மனிதர்கள் தங்கள் தேவைக்கு மரங்களை வெட்டுவதால் பறவைகள், விலங்குகள், பூச்சிகள் என அனைத்து உயிரினங்களும் அழிந்து போகும். இதை தான் நாம் உயிரின அழிவு என்று கூறுகின்றோம். பறவை கண்டமிட்டு கண்டம், கடலையும் மலையும் தாண்டி நம் நாட்டிற்கு வந்து தங்கி செல்கின்றன. இதை தான் நாம் வலசை போதல் என்று கூறுகின்றோம். தமிழ்நாட்டில் ஏராளமான வெளிநாட்டு பறவைகள் தங்கி செல்கின்றன. ரஷ்யா மற்றும் சைபீரியா நாட்டில் இருந்து கிரே ஹெரான், நாரை மற்றும் பெலிகான்கள் என பறவைகள் பெயரை அடுக்கிக் கொண்டே போகலாம். முடிவுரை. மரங்களை நடுங்கள், பூமியை காப்பாற்றுங்கள். நன்றி, வணக்கம். விஸ்வந்த் சூப்பராகவே வந்து அவரோட ஸ்பீச்சை கொடுத்துட்டாரு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எல்லாரும் முன்னாடியும் பேசுனது? நர்வஸாக இருக்கு. நர்வஸாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் இந்த நர்வஸ்லாம் இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் சூப்பராக தான் பேசுனீங்க தெரியுமா? எஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட். இன்னும் நிறைய ஸ்டேஜஸ் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ. SS வர்மா டிவி வழங்கக்கூடிய பேச்சரங்கம். இது தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்களுக்கான தேடல்ல அடுத்ததா யஷ்விகா இருக்காங்க. என்ன டாபிக் பேச போறீங்க? கல்வியை போற்று. கல்வியை போற்றும். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட். சூப்பரா பேசிடலாமா? நல்ல போல்டா சத்தமா நிறைய கிளாப்ஸ் வாங்கிடலாமா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். அன்புடைய தலைமை ஆசிரியர்களுக்கும் மற்றும் என் அன்பான நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய என் உற்பத்தி உரையின் தலைப்பு கல்வியை போற்று. முன்னுரை. கல்விக்கு எல்லை இல்லை. மனிதர்கள் பிறந்த முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். கல்வியை எவராலும் திருட முடியாது. அது ஒரு செல்வமாக கருதத்தக்கது. நான் இப்பொழுது கல்வியை பற்றி 4 வரிகள் கூறப்போகின்றேன். அருளினை வளர்த்து அறிவை சீராக்கி மயக்கத்தினை அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வியே ஆகும். இப்பொழுது என் உரையின்குள் நான் நுழைந்து விட்டேன். கல்வி என்பது மனிதர்களின் வாழ்க்கையில் ஒரு ஒளி போலும் வழிகாட்டியாகவும் விளங்குகிறது. பணம், பொருள், ஆடம்பரம் இவையெல்லாம் காலத்தால் அழிந்துவிடலாம். ஆனால் கல்வி ஒருவரை வாழ்நாள் முழுவதும் உயர்த்தும் சொத்தாகும். பெரியோர் கூறியுள்ளார், கல்வியே சமூக மாற்றத்தின் சாவி என்று. பொருள். கல்வி சமூக மாற்றத்தின் அடிப்படை. மகாத்மா காந்தி அவர்கள் கூறியுள்ளார், கல்வி மனிதர்களில் உடல், மனம், ஆத்மா அவற்றையெல்லாம் சமநிலைப்படுத்துவதென்று. திருவள்ளுவர் கூறியுள்ளார், கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. பொருள். கல்வி ஒருவருக்கு அழியாத சிறந்த செல்வமாகும், மற்ற செல்வங்கள் அல்ல. கல்வி நமக்கு புத்திசாலித்தனத்தையும் பணிவையும் அளிக்கிறது. கல்வி நமக்குள் உள்ள திறமைகளை வெளிக்கொண்டு வந்து ஒரு நல்ல குடிமகனாகவோ அல்லது ஒரு நல்ல குடிமகளாகவோ உருவாக்குகிறது. அது நமக்குள் உள்ள திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அவற்றையெல்லாம் வெளிக்கொண்டு வந்து எல்லோருக்கும் வெளிப்படுகிறது, பயமில்லாமல். எனவே நாம் அனைவரும் கல்வியை உழைத்து புரிந்து மற்றவர்களுக்கும் அதன் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். கல்வியை போற்றுவோம், கல்வியால் முன்னேறுவோம், கல்வியால் சமூகத்தை காப்போம். இப்படி கூறி விடைபெறுகிறேன். யஷ்விதா சூப்பராகவே கல்வியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ குட்டி பிள்ளைங்களுக்கு வந்து இயற்கையோட விழிப்புணர்வு மட்டும் இல்லாமல் கல்வி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் லைஃப்பில் அப்படிங்கிறதுமே புரிஞ்சிட்ருக்கு. ஸோ அந்தளவுக்கு அழகாக நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தனியாக வந்து தைரியமாக நின்று பேசி முடிச்சிட்டாங்க. தேங்க்யூ யஷ்விதா. அடுத்ததாக நம்ம கூட பிரகல்யா இருக்காங்க அப்துல் கலாம் பற்றி பேசுகிறதுக்கு. அப்துல் கலாம் பற்றி எவ்வளோ பேச போகிறீங்க? நிறைய பேச போகிறீங்களா? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். சூப்பர்மா, ஆல் தி பெஸ்ட்.
அவைக்கு வணக்கம், இதுவே என் துவக்கம். முப்பணங்களில் சிறந்ததுமா, ஆங்கில மாதத்தில் சிறந்ததுமே, தமிழ் மாதத்தில் சிறந்தது தை. மாமேதைகளாக இங்கிருக்கும் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றொரு என்னோட முத்தான முதல் வணக்கம். தமிழகத்தில் பிறந்து தரணியை ஆண்டு தன் நிகரில்லா தலைமகனை அன்றும் இன்றும் என்றும் இருந்து வரும் விழா நாயகர் அவரை பற்றி எடுத்த தலைப்பில் எதை பேசப் போகிறேன், எவ்வாறு பேசப் போகிறேன் என்பதை காண்போம். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்கு உறுதியாக இருந்தவர். ஈடுபாடு இல்லாமல் உங்களால் வெற்றி அடைய முடியாது, ஈடுபாடுடன் தோல்வி அடைய முடியாது என்ற வழிகளுக்கு சொந்தக்காரர். ஆம், ராமேஸ்வரத்தில் பள்ளி படிப்பை முடித்து திருச்சியில் இளங்கலை பயின்று சென்னையில் முதுகலை பட்டம் பயின்றவர். கனவு எனும் ஒரு சாதாரண வார்த்தை இளைஞர்கள் நெஞ்சில் நங்கூரம் போல் விட்டுத்தது. அந்த கனவு ஒரு நாள் நிறைவேறும் என்பதற்கு உறுதியாக இருந்தவர். ரோகிணி, திரிஷூல், பிருத்வி, ஆகாஷ், நாக் மற்றும் அக்னி என பல ஏவுகணைகளை விண்ணில் பறக்க விட்டார். அணுகுண்டு சோதனைகளை நடத்தி உலக நாடுகளுக்கு சவால் விடுத்தார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒற்றை வரியை அமெரிக்காவின் ஒரு முக்கிய கூட்டத்தில் கூறி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கைத்தட்டல்களால் அறிய வைத்த தங்க தமிழன். பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா, இந்திரா காந்தி விருது, தேசிகோத்மா விருது என பல விருதுகளை பெற்று விருதுக்கே பெருமை சேர்த்தவர் என்று கூறினால் அது மிகையாகாது. ஏவுகணை நாயகன், இந்திய மக்களின் சொத்து, உயர்பால் உயர்ந்த உத்தமன், கலப்பில்லாமல் கடமையாற்றிய வித்தகன் என பல சிறப்பு பெயர்கள் கொண்டவர். இவ்வாறு இந்த தலைப்பில் பேசிக்கொண்டே போகலாம். ஆம், யார் கலாம் என்ற தலைப்பில் பேசிக்கொண்டிருக்கின்றேன். உலகமே திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் பணக்கார வீட்டில் பிறக்க வேண்டியதில்லை. ஏழை குடும்பத்தில் பிறந்து கடும் பயிற்சியும் விடாமுயற்சியும் இருந்தால் விண்ணுலகம் கூட எட்டி பிடிக்க முடியும். அதற்கு உதாரணம் திரு APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இவ்வாறு பெருமைக்குரியவர் இளைஞர்களிடம் பேசிக்கொண்டிருக்கும் போதே விண்ணுலகம் அடைந்தார். இவர் மறைந்தாலும் இவர் புகழ் இன்னும் மறையவில்லை. வாய்ப்பளித்த அனைவருக்கும் 3 எழுத்தில் நன்றி கூறி 5 எழுத்தில் வணக்கம் செலுத்தி 7 எழுத்தில் விடைபெறுகிறேன். ரொம்ப சந்தோஷத்துல பிரகல்யா அம்மா இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம். சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த SS வர்மா டிவிக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்க டிவி ஃபோனுன்னு அடிக்ட் ஆகி உட்காந்துட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு நாங்கள் இருக்கோம். நீங்கள் அதாவது குழந்தைங்க கிட்ட ஒரு நிறைய திறமைகள் இருக்கும், அதை ஜஸ்ட் நம்ம தூண்டி விட்டால் போதும், அது அவங்க மென்மேல வளர்ந்துட்டே இருப்பாங்க. அதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு SS வர்மா சேனலுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்டு அதாவது இது நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 நாள் தான் ஆச்சு. இவ பண்ணுவாளா அப்படின்னு நாங்கள் யோசிச்சோம். இதான் இவளோட 2வது ஸ்பீச் ஈவெண்ட்டு. இப்போ தான் 2வது தடவை ஸ்பீச் பண்ணுறா. இவ பண்ணுவாளா அப்படின்னு நாங்கள் நினச்சோம். சரி சொல்லி கொடுத்து பார்ப்போம், என்ன பண்ணுறாலோ அதை பண்ணட்டும் அப்படின்னு தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். ஆனால் எழுதவே நான் இது பண்ணட்டுமா, நான் இது செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அவள் உற்சாகம் கொடுத்தனால அவள் நல்லா பேசியிருக்கான்னு நாங்கள் நம்புகிறோம். அதாவது ஒரு குழந்தை நல்லா பேசினா நல்லா பேசல அதெல்லாம் விட ஸ்டேஜ் ஏறி அந்த குழந்தை ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் அதை முடிச்சாங்களா அப்படிங்கிறது தான் மெயின். ஸோ இங்கே வந்திருக்க எல்லா குழந்தைங்களுமே அதை நல்லா பண்ணாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ பிரகல்யா. நீங்கள் நல்ல பெரிய ஆளாக வளர்ந்து ஒரு பெரிய பேச்சாளராக மாறணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பை பை.